நம்ம குருஜியே எடுத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு குருமார்கிட்ட போய் அவரு நானும் தடையில பல பேருக்கிட்ட போயிருக்காரு, பல இடத்துல போயிருக்காரு, பல இன்னல்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்படி எல்லாம் கிடைச்சுதான் அவர் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த புரிதல் கிடைச்சது, அந்த உணர்தல் கிடைச்சது. அந்த உணர்தல் நாங்க தேடுறோம். அது வந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து வரவங்க இதுலயே நின்றுடுவாங்க. நாங்க இதையும் தாண்டி உங்க குருஜி இடத்துக்குள்ள நாங்க போகணும்னு எங்களோட கான்செப்ட். அதுக்கு முழு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல நமக்கு திறமை இருக்கணும், தெளிவு இருக்கணும். அந்த தெளிவுனா தேடல தான் கிடைக்கும். அந்த மாதிரி வழியில தான் நாங்க தேடி வரோம். புரியுதுங்களா? இப்போ அதாவது லௌதீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது கரெக்ட். இதோட அவங்க நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேல அவங்களால போக மாட்டாங்க, போகணும்னு எண்ணம் வராது. நாங்க அதையும் தாண்டி அதுக்கு மேல போகணும்னு இருக்கிற ஆத்மா நாங்க 2 பேரும். அந்த தேடல தான் நிறைய பேர்கிட்ட போயிருக்கோம். என்னை விட அவர் அதிகமா போயிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி நாங்க தேடல் இருக்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஓகே, உங்களது எல்லாமே கான்செப்ட் ஓகே, நல்லா இருக்கு. ஆனா நான் பார்த்தது புதுசு. ஆனா முழுமைன்றது அந்த ஒரு செகண்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு செகண்டுக்காக தான் தேடி வரோம். அதனால உணர்தல் இருக்கே தவிர அதான் ஒரு அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, குண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சாமி வரப்போ வந்து பின்மண்டை வலிக்கும், எதுக்கு வலிக்குது எது தெரியல, நான் இது வரையும் தெரியாம இருந்தேன், ஆனா இப்ப வந்து எனக்கு அந்த உணர்வு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள போனாங்க பாருங்க. அந்த மாதிரி எங்களுக்கு உணர்வு கிடைக்கணும், அந்த மாதிரி நாங்க தேடி வந்தோம். அவங்களுக்கு தெரிஞ்சத தெரிய வச்சுட்டாங்க, எங்களுக்கு வந்து புரிய வைக்கல. அதுதான் எங்களோட இது. ஆனா நாங்க வந்து குறை சொல்லல. இதுக்கும் மேல வந்து நாங்க இன்னும் தேடி வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. கண்டிப்பா. அதனால வந்து நாங்க தேடல் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது இதுவா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஐயா வணக்கங்க ஐயா. உங்க கேள்வி பார்த்தேன். நம்ம ஒவ்வொருத்தருமே தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இயலாத காரியம். நம்மளே தான் தேடி நம்ம ஒரு லைட்டை கண்டுபிடிக்கணும் முடியாது. எவனோருத்தன் லைட்டை எவனோருத்தன் கரண்ட்டை கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா அதை பயன்படுத்துகிறோம். அதை இன்னும் மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணிட்டு அடுத்து லைட் இல்லை, என்னென்ன அடுத்த டியூப் லைட்டை கொண்டாந்தாங்க, நைலான் லைட், எத்தனையும் லைட்டு கரண்ட்டு கம்மியாக செலவாகிற மாதிரி, வெளிச்சம் அதிகமாகிற மாதிரி, அது மாதிரி அடுத்தடுத்த டெக்னாலஜி புதுசு அதிலேயே மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அதுதான் சிறப்பான முன்னேற்றத்துக்கு வழி. நம்மளே தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத விட ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே காலங்காலமாக அப்படி தான் வந்திருக்கு. காலங்காலமாக வாய்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, மேற்கு பண்ணிவிட்டு அடுத்தவங்களை கொடுத்துட்டு போனால் அப்படி தான் வந்திருக்கு. 16 நீங்கள் எத்தனையோ 16 குருக்கு மேலே நீங்கள் போயிருக்கீங்க, நிறைய ஆண்டுகள் தேடி இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை விஷயம் நிச்சயமாக அது கிடையாது. 16 குருமார்கிட்ட நான் இருந்தனாலேயோ அல்லது வந்து அவர்கிட்ட அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களாலேயோ 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நான் போட்ட உழைப்புனாலேயோ என்னோட பயிற்சினாலேயோ எதுவுமே நடக்கலை. என்னால் அத்தனை வேஸ்ட். உங்களை மாதிரியே தான் நானும் சின்ன வயசுலேருந்து யோகாசனங்கள் கற்றுக்கிட்டோம், பிராணாயாமங்கள் கற்றுக்கிட்டோம், பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்கிட்ட தான் ஒன்று பண்ணோம். கடப்பை சச்சிதானந்த பரமஹம்ச யோகேஸ்வரர்கிட்ட தான் பிராணாயாமம் கற்றுக்கிட்டோம். அழகோர ஆளுகிட்ட அதே மாதிரி யோகாசனம் கற்றுக்கிட்டு தான். சரி, பெரிய பெரிய ஆளுங்களை தேடி போனோம், காடு மேடல் அலைஞ்சு நிறைய ஆனால் இதனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எப்போ உணர்ந்தில் தூக்கி எறிஞ்சிட்டு அக்கடான்னு போனோமோ, இயற்கை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோமோ, ஏகாந்தமாக எது இல்லாமல் இருக்க ஆரம்பித்தோம், அப்போ தான் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. நம்ம அனுமதி இல்லாமல், நம்ம இல்லாமல் இருக்கும்போது நம்ம அனுமதி இல்லாமல் அது உள்ள இறங்குது. நம்மன்னு இருக்கும்போது அனுமதி கேட்கும்போது எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போ தேடலால் அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வேஸ்ட்டு தான். தேடி தேடி வேஸ்ட்டாக அந்த நிலையை அடைஞ்சவனா ஒருத்தர் நம்ம கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் சொல்லியிருப்பான் தேடலால் வேஸ்ட்டானு. அவன் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு ஏறாது. அது நம்ம அந்த நிலையில் இருக்கணும். குரு கையில் ஒன்றுமே இல்லை, சீடங்கையில் தான் எல்லாம் இருக்குது. அது ஒரு பக்குவத்துக்காக தான் இயற்கை நம்ம அலைய வைக்கிது, தேட வைக்கிது. காரணம் இல்லாமல் தேடல, அலையில நீங்கள் தேடி 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 அலைஞ்சி ஒரு கட்டத்தில் அதுக்கான ஒரு பக்குவம் வச்சு ஒரு எடுத்தோடனே ஒரு கல் வந்து முழு ஆயிடாது இல்லையா? பல மைல் கிலோமீட்டரும் அது வந்து அருவியிலையும் ஆற்றுலையும் உருண்டு அடித்து செதறி வந்தது இப்போ முழு அழகான ஒரு கல்லாம் வந்து சேரும். அந்த மோல்டு பண்ணுறதுக்காக தான் அந்த தேடல்னு சொல்கிறது. எப்போ அக்கடான்னு இருக்கிறோமோ அப்போ நடக்கிற விஷயம். அதனால் தேடலால் இங்கே எதுவுமே நடக்காது. எதிர்பார்ப்பால் எதுவுமே கிடைக்காது.
என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு, நம்ம எதாக இருந்தாங்க ஒரு அம்மாவுக்கு வந்து நடந்துருச்சு, ஆனால் எனக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறாங்க, ஒரு 50 குழந்தைங்க உள்ளே இருக்காங்கன்னா, ஒருத்தன் 100க்கு 100 வாங்குறான், ஒருத்தன் 100க்கு 1 வாங்குறான், ஒருத்தன் 0 வாங்குறான், 50 வாங்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக அதை கவனித்தா, எந்த அளவுக்கு அதில் உள்வாங்கினா அதுவாகவே எவ்வளோ மாறினா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல ஒன்று கற்றுக்கிறோம்னா நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆனோம் அதுவாகவே மாறணும். நம்ம அதை கம்பேர் பண்ணிட்டு இது வந்து இப்படி வேலை செய்யுது, இது வந்து இப்படி வேலை செய்யுது, இது இல்லையே நம்ம கற்றுக்கிட்டது அப்படி தானே, அதில் தான் நம்ம தோற்று போயிடுறோம். அது வேலை செய்யுது வேலை செய்யலைங்க ரெண்டாவது, முதல்ல அதுவாக மாறணும், நம்ம அதை செய்யணும். ஒரு 20 பேர் அட்டன் பண்ணாலும் 17 பேத்துக்குள்ள அது நடக்குதே, 3 பேத்துக்குள்ள தான் நடக்க மாட்டேங்குது. 17 பேத்துக்குள்ள எப்படி நடந்துச்சு? அப்போ சொல்லி கொடுத்தவங்க குத்தம் இல்லையா? அது வாங்கினவங்கள்ட்ட தானே இருக்குது. சல்லடையில் போய் நம்ம வந்து தண்ணி அள்ளிட்டு வரணும் சிரமம் தானே, வாளி டப்பா இருந்தால் தான் நல்ல முடியும். அப்போ இங்கே தப்பு இருக்குன்னு அர்த்தம். தப்பை கண்டுபிடிக்கணும். தேடி 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 ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். நம்ம இதில் இருந்து உங்களை மாதிரி உங்களோட அட்டன் பண்ணார் ஒரு தியானி. அவர் 2வது முறை 2 வருஷம் கழிச்சு 2வது முறை வந்தேன்னு சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, எந்தெந்த சக்கரங்கள் எந்தெந்த எமோஷனல் லாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க, ஸ்கிரிப்டுக்காக அலையிறாங்க. ஆக்சுவலாக கிளாஸில் அதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம், சொல்லி தான் கிளாஸ் எடுத்தோம். அப்போ பாருங்க அப்சர்வேஷன், அவர் இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது. அவர் வந்து என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து ஒரு சமாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் குறியாக இருந்தாங்களோ இல்லையா, அந்த சமாச்சாரம் சொல்லப்படும் போது கூட அந்த எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த குறியினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லப்பட்ட சமாச்சாரத்தை கோட்டை விட்டாங்க. இன்னொரு அசிஸ்டண்ட்டையும் வச்சுட்டு அவங்க தொலைவுறாங்க. ஆக்சுவலாக அது நம்ம யூடியூப்பில் அட்லீஸ்ட் 2 வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அப்புறம் அதில் இருந்திருக்கும், நம்ம பேசின விஷயங்கள் அது இருக்கும். அவங்க அட்டன் பண்ண சடோரி வீடியோ பார்த்துருந்தா கூட அதை பற்றி பேசியிருப்போம். 2 வருஷம் தொலைவுறாங்க. இன்னொரு ஆளையும் போட்டுக்கிட்டு ஒரு லேடி ஒருத்தர் அவங்க சேர்ந்துக்கிட்டு கூகுளில் அங்கே சர்ச் பண்ணி எங்கே சுற்றி கித்தி கழிச்சு கேட்டு வந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணப்போ அது சொல்லியிருக்கோம், அது வீடியோவை போட்டிருக்கோம், யூடியூப்பில் இருக்கும், பல முறை பேசப்பட்டிருக்குது. 2 ஆண்டுகள் கழித்து திரும்ப வராங்க. ஆனால் மொட்டா பசங்களை நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸ் வீடியோ எடுத்து போட்டு பாருங்க, அதில் இருக்கணும்னா அதில் இருக்குது, அப்புறம் நோட் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்கிரிப்டுக்கு. அந்த மாதிரி எந்த அளவில் இன்வால்வ் ஆகிருக்கோம் நம்ம அந்த கிளாஸில் அப்படிங்கிறது முக்கியம். இன்வால்வ் ஆனவங்களுக்குள்ள அது நடந்துருச்சு, நமக்குள்ளே நடக்கல, அவ்வளோதான். நம்ம இது நெட்டா இது கொட்டா இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும், இது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும், இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்படி இப்படி தான் நல்லா இருக்காது, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ தேடல் இருக்கிற வரைக்கும் எதுவுமே கிடைக்காதீங்க. தேடுவதை நிறுத்தினால் தேடியது கிடைக்கும், அவ்வளோதாங்க ஐயா மேட்ரு. அது புரியும். இப்போ நான் சொல்கிற விஷயம் இப்போ புரியாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேடி தேடி செழிச்சு அடங்கும் போது உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு ஒரு விவாதம் பண்ணுவீங்க, அதான் பண்ணுவீங்க. சின்முத்திர தோணுன கதையாக போயிடும். அந்த கதையை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை தான், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்காக. பிரம்மனுக்கு 4 பசங்க, நீங்கள் படித்து கூட இருக்கலாம். 4 பேர் கல்வி தேதியில் பிரம்மன் தான், அவன் அப்பா தான் குரு, அவன் தான் சொல்லித்தரான், பயங்கரமாக கற்றுக்கிட்டானுங்க, அறிவு வளர்ந்துருச்சு, அறிவோட சேர்ந்து கொம்பு திமிரும் வளர்ந்துருச்சு. ஏகப்பட்ட கேள்வி கேட்குறானுங்க, மடக்கி கேள்வி கேட்குறானுங்க, எவ்வளோ தான் பிரம்ம சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறான். அவனால் ஒன்றும் முடியல, அப்படியே அப்போ உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் விஷ்ணுக்கிட்ட. விஷ்ணு உட்கார வச்சு சொல்கிறான், அவன் இந்த விளக்கம் அந்த விளக்கம் அந்த விளக்கம்லாம் சொல்கிறான், என்ன சொன்னாலும் ஒன்று பப்பு வேவலை. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, கூட்டிகிட்டு போய் சிவன்கிட்ட தான் போனால் வேலையை வாடான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போகிறாங்க. சிவன்கிட்ட போயிட்டுனா அவனும் உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி சொல்கிறான், உதாரணம் சொல்கிறான், பிடிக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் எல்லா பொருளாக போகும் அந்த கதை, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பார்த்தா இவன் மறுபடி கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்கானுங்க. பதில் சொன்னால் அவனுக்கு கேள்வி கேட்குறவனுக்கு எப்பவுமே பதில் மேலே நாட்டம் இருக்காது. கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம், அடுத்த கேள்வி என்ன கேள்வி யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் யாராவது பழமையை மாற்றி விட்டு அது பேசிட்டு அப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த கேள்வி என்னமோ கேட்கணுங்கன்னு கேளுங்க, அதுக்கும் ஒரு கதை இருக்குது, சொன்னால் லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கேள்வியே மறந்துருப்பான். ஏன்னா உள்ளேருந்து வந்த கேள்வியாக இருக்காது, அது மண்டையிலேருந்து வந்த கேள்வியாக இருக்கும். மண்டையிலேருந்து அந்த கேள்வி எப்பவுமே திருப்திப்படுத்தாது. உள்ளேருந்து கேள்வி வரவே வராது, மூலாதாரத்துலேருந்து கேள்வி வரவே வராது, பதிலுக்காக காத்திருக்கும். அது பதில் அப்படியே எடுத்துக்கும். மண்டையிலேருந்து கேள்வி மட்டும்தான் வரும், பதிலே வராது. இதையும் கேள்வி இல்லாமல் அது உணர்வுகளாக நிரம்பப்பட்டிருக்கும். 3 தளத்தில். அப்படி நம்ம எந்த தளத்துலேருந்து வேலை செய்யணும் அதை பொறுத்து இருக்கு. கடைசியில் என்ன பண்ணான் சிவன், இவனா வேலையாவாரன்னு சொல்லிட்டு சின்முத்திரை வச்சுட்டு அப்படி சிலையாயிட்டான். என்னடா இருந்தாலும் பிரம்மனும் பதில் சொல்ல, விஷ்ணுவும் பதில் சொல்ல, சிவனும் பதில் சொல்ல, இருந்தாலும் கடைசியில் சிலையாயிட்டானே, இந்த சிலைக்கு எனக்கு கையை இப்படி காமிச்சிட்டு சிலையானே, இந்த காமிச்சதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு யாருக்கும் தெரியல. கடைசியில் பராசக்தி கூப்பிட்டு கேட்குறாங்க, இதுவாக இருந்தாலும் உங்கள் புருஷன் வந்தால் இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு போயிட்டான்,
தத்துவார்த்த கதைகள் ஒன்றுலையும் பல சூட்சுமங்கள் நிரம்பி இருக்கும். அது பிரம்மசூத்திரம். அதெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க, சின்முத்திரை அது. சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க அந்த அம்மா. சத்தியத்தை சித்தத்தில் பொருத்தினால் ஆனந்தம் பிறக்கும். அதுக்காக நீ எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை, எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. சத்தியத்தை சித்தத்தில் வைத்தால் ஆனந்தம் உண்டாகும். அவ்வளோதான் மேட்ரு. நீ கேள்வி கேட்க வேண்டியது, அதை நீ இன்புட் பண்ண தேவையில்லை, ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதான் சின்முத்திரை. ஸோ அது புரியும். இப்போ உங்களுக்கு புரியாது, இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் உள்ளே இறங்கியிருக்கும், பின்னால் வர வர புரியும். இதை புரியும் போது தெரியும். ஆனால் அது அப்படி தான் நடக்கும். ஐயோ நம்ம 30 வருஷமாக தேடிட்டு இருந்தோமே, தேடல் வேஸ்ட்டாக போச்சு, 30 வருஷம் இது அப்படிலாம் இல்லை. அது எதுவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு இருக்கையில். இந்த ஆத்மா இப்படி தான் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தேடி உருண்டு பிறண்டு அடித்து பிடிச்சி இப்படி வரணுங்கிறது விதி இருக்குது. அந்த பிரகாரம் தான் நடக்கும். எல்லாம் சரியாக தான் நடந்துகிட்ருக்கு. கண்ணி பண்ணுங்க, தொடர்ந்து தேடுங்க. நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ